நான் உலகத்திலே சந்திக்கின்ற அத்தனை பிரச்சனைகளிலும் நீதி செலுத்தக்கூடிய மக்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால், நேர்மையோடு நாம் இருப்போம் என்று சொன்னால், அதற்குண்டான வலிமையை அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக நமக்கு தருவான் என்பதிலே கிஞ்சிற்றும் சந்தேகம் கிடையாது. அப்போ இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம், இன்றைக்கு நீதி தவறிய மக்கள் தான் உலகத்திலே பெரும்பான்மையாக வாழ்கின்றார்கள். அரசராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீதி தவறி வாழ்கின்ற ஒரு மக்களை தான் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட மக்களை ஒருபோதும் விரும்புவதில்லை. எப்படிப்பட்ட மக்களை விரும்புகிறான்? நீதியோடு நேர்மையோடு அப்படி நடக்கக்கூடிய மக்களை மட்டும்தான் அல்லாஹ் விரும்புகிறான். நான் உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம். குடும்பமாக இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை கொடுக்கல் வாங்கலாம் இருந்தாலும் சரி, அத்தனை விஷயங்களிலும் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி தந்திருக்கின்ற, அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளையாக தந்திருக்கின்ற அந்த நீதியை நாம் உலகத்தில் நிலைநாட்டுவோம் என்று சொன்னால், நீதியாளர்களுக்கு அல்லாஹ் தஆலா உதவி புரிகிறான் என்கின்ற செய்தியை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான்.